சுமையாகும் விழியே நீயும் கலங்காதே நினைவென்றும் அழியாமல் மறையை ஓதிட உயிராகும் பார்வையின்று பணிகிறதே உள்ளம் கொஞ்சம் வலிக்கிறதே பாட நாட்கள் வரும்போது ஞாபகம் வருத்திடுமே மனமெல்லாம் சுமையாகும் விழியே நீயும் கலங்காதே நினைவென்றும் அழியாமல் மறையை ஓதிட உயிராகும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் கணித பட்டதாரி ஆசிரியர் திரு ஆர் எத்திராஜு அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை தலைமையேற்று சிறப்புடன் நடத்தி தருமாறு பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியர் வரவேற்பு உரை இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பட்டதாரி ஆசிரியர் திரு ஆரி சார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் பள்ளியின் நிர்வாக ஆசிரியர்களையும் ஆரி சார் அவர்களின் இல்லத்தாரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று விழா அமைக்கிறேன். பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் இப்போது தலைமையாக்கி அவர்களை வாழ்த்துகிறார்கள். எத்தனை ஒரு அரசு ஊழியர் என்றால் பணி ஓய்வு என்பது நிச்சயம். அதன் அடிப்படையில் நம்முடைய பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியர் திரு எத்ராஜி சார் அவர்கள் சுமார் ஒரு 17 ஆண்டுகள் பணியில் 2007 பணியில் சேர்ந்தார். 2025 பணி 31/5/2025 பணியில் நிறைவு செய்தார். சுமார் ஒரு 17 ஆண்டுகள் அவர் இந்த ஒரு 2-3 ஆண்டுகள் வேறு பள்ளியிலே இங்கே சார் பக்கம் தான் நம்ம டிஸ்ட்ரிக்டிலே என்னுடைய நண்பருடைய பள்ளி தான் தேவையோகம் பிளாக்கு நேர்மறையில் ஒரு 2 ஒரு 3 ஆண்டுகள் பணி செய்து அங்கிருந்து சுமார் ஒரு 10-13 ஆண்டுகள் நம் பள்ளியில் நிரந்தரமாக பணியாற்றிருக்கார். பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 9 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்திருக்காரு. ஸோ அவரு இந்த ஊருக்கு ரொம்ப பிரபலமானவர். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஊரில் வேலை செஞ்சிருக்காரு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் தெரியும். ஸோ இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் மாணவர்களிடம் இருந்தால் கூட அது நம்ம சொல்கிறோமே இல்லையோ அவரே சென்று அது என்ன அப்படிங்கிறத அவரே வீட்டுக்கு நம்ம சொன்னோட எங்கள் ஆசிரியர்களை கூப்பிட்டு போயிட்டு மாணவர்கள் இல்லையா ஒரு பிரச்சனையா நேராக வண்டி எடுத்துருக்குது சார் நாங்கள் பார்த்துட்டு வரோம் சார். இந்த 10th பிள்ளைங்க நிறைய வரமாட்டான் வேறு வராது சார் பசங்க வரல சார் நம்ம வீட்டில் பார்த்துட்டு வரோம் சார் அப்படிங்கிறது ஒரு நம்ம கல்வித்துறையில் பொறுத்தவரையிலையும் இந்த எவ்வளவு பசங்கிட்ட கோபமாக இருந்தாலும் அது மாணவர்களிடம்
ஆசிரியரும் அதை வந்து காட்ட மாட்டாங்க. அந்த வகையில் இந்த பள்ளிக்கும் நமக்கும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாரு. இந்த வேலை பார்த்தீங்கன்னா இங்கே எது சொன்னாலும் சரி சார் பார்க்கலாம் சார், எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சரி சார் அதை செஞ்சிடும் சார் அப்படிங்கிற மனப்பான்மையோட நல்லா வந்து ஒரு 17 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து இவர் இந்த பணி நிறைவுக்கு வருகை புரிந்திருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த மனைவி, அவருடைய மனுடைய சகோதரி, தன்னுடைய மகள் அனைவரும் இன்னைக்கு இந்த பள்ளிக்கு வருகை தந்திருப்பது இந்த பள்ளிக்கு மிகவும் பெருமை சேர்த்த ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு கணவர், ஒரு அப்பா, அவருடைய தங்கையுடைய கணவர் இவர் வந்து இன்னைக்கு பணி நிறைவு பள்ளியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வருகை புரிந்திருக்கும் அவர் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பணி நிறைவு என்பது எல்லாருக்குமே நான் அடுத்த 31/5/2006 வெளியே போவேன். கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் பணி. அப்போ நம்ம ஏன்னா ஆளுக்காரருக்கு வந்து போய் வேலை செய்யணுங்கிற வேற பள்ளியிலையோ வேற ஸ்கூல்லையோ போய் வேலை செய்யணுங்கிற இது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் என்ன மாதிரி ஒரு உழைப்பாளி, ஒரு விவசாயி. அது இன்னைக்கு நானும் ரிட்டையர்ட் ஊருக்கு போனோம்னா எந்த பள்ளிக்கும் இன்னத்துக்கு என்ன புக் பண்ணிக்கிறேன் சார், அடுத்த வருஷம் என் ஸ்கூலுக்கு வந்துருக்கு சார், நிச்சயமாக போக மாட்டேன். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி இருந்தோம், காலையில் பள்ளிக்கு கரெக்டாக என் வேலை என்னவோ அதை தான் செய்வோம். அடுத்த மணி 6 மணிக்கு போனால் என் நிலத்தில் இருக்கேன், என் ஃபோன் போடுறது என் நிலம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர், அனைத்து ஆசிரியர்களுமே பணி ஓய்வு என்பது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் உண்டு. இந்த பணி நிறைவு எனக்கு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய செயல் தான். ஏன்னா அவருக்கு நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படா நம்மளை விடுவான், நாளைக்கே என்ன வீட்டுக்கு போனாங்கன்னா நிச்சயமாக சந்தோஷமாக போடும். நாளைக்கே உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஏன் வீட்டுக்கு போனாங்கன்னா மகிழ்ச்சியோட பட்டாசு வெடிச்சு வெளியே போகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பணி சுமையாக இருக்கணும். அந்த காலகட்டம் வேற 20 கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் பிஜி ஒர்க் பண்ண அன்னைக்கு பையன் போட்டு அடிப்போம், யாருக்கு கேள்வி கேட்கறது. இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி எப்படா நம்மளை வீட்டுக்கு அனுப்புவோம் நிலைமை இருக்குது. அப்போ சார் இன்னைக்கு பணி நிறைவுதான் செஞ்சிருக்காரு, இன்னும் அவருடைய இது கிடையாது. ஸோ என்னுடைய ஒரு மகள் அவர் ஒரு ஆசிரியராக இருந்து, ஒரு விவசாய குடிமகனாக இருந்து, ஒரு தன் ஒரே மகளை மருத்துவராக்கி பார்க்க வேண்டும் என்று 2 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் மருத்துவர் ஆகிட்டாரு. உண்மையிலே அவருக்கு அது ஒரு சேலஞ்சும் பாராட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே சிலருக்கு அது சாத்தியம், சிலருக்கு என்னதான் வந்தால் கூட அது சாத்தியம் இல்லாது. நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. நிச்சயமா அந்த பாப்பாவுக்கு சொல்லக்கூடியது, டாக்டராகி வேற வீட்டுக்கு சென்றாலும் தன் பெற்றோர்களை மறக்காம கடைசி வரையிலும் பார்த்துக்கொள்ளணும். கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு நானே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய அப்படிதான், என்னமோ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே நம்ம பெற்றோர்கள் இருந்தால் சொத்துக்கம் சேர்த்து வச்சாலும் கடைசி காலத்தில் நல்லா வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய. என்னதான் பொட்டப்பள்ளிங்க தவறு பண்ணியிருந்தாலும் ஆனால் நம்ம கடைசியாக சாகும் போது வரக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நான் இல்லை, எங்க போனாலும் இது நல்ல சாருக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு அருமையான மகளை பெற்றுள்ளார், பணி நிறைவு செய்து விட்டாருன்னா கண்டிப்பா இதே போக மாட்டார். நல்ல அவருடைய இதே சிறப்பாக ஈடுபடுவார். இந்த பணி ஓய்வு காலத்தில் அவருடைய குடும்பத்தாருடன், ஏன்னா எங்க இதுவரையிலே இருந்துருக்க மாட்டார், ஓடிப்பாரு, அவர் குடும்பமா ஓடுவார். 1/2 மணி நேரம் எங்கிட்ட நானே நிறைய மாதிரி கிட்டிக்கிறேன். என்ன சார் டெய்லியும் ½ லேட் ஆகும், எனக்கு வழி கிடையாது. என்ன இந்த மாதிரி சூழ்நிலையிலே கடந்து இன்னைக்கு அப்படி கிடையாது.
மே மாதம் முடிஞ்சா அவர் ஃப்ரீ பேர்ட். அதனால ஜாலியா மனைவியை கொண்டு போய் விட்டு வரலாம், நிறைய வீட்டு நிறைய ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ பல வகை இதுதான் இந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் என்பது நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் நம்ம உறவினர்களையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அது கண்டிப்பாக அவரும் அவர் குடும்பத்தாருடன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்து நல்ல கடவுள்கிட்ட நான் போகிற கடவுளை பிரார்த்தனை செய்து வாய்ப்பு நன்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும். more than 10 years மேல எந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் பண்ணாலையும் ஆனால் அவர் வந்து யாருமே கன்சல்ட் பண்ண மாட்டார். அவர்கிட்ட வந்து எப்படின்னா போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் போயிட்டு அவங்ககிட்ட இருக்கிற போர்டில் கேட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அவர் வந்து எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல கைட் டீச்சராகவும் இருந்தார். ஏதாவது ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு கைட் பண்ணுவார். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மைண்டாக அவர்கிட்ட வந்து இருந்தது. ஏன்னா நிறைய வந்து நான் வந்து அவர்கிட்ட பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து யாருக்குமே தெரியாமல் தான் செய்வாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு மைண்ட் வந்து அவருக்கு இருந்தது. அவர் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து இப்போ ஃபேமிலியோட நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சி, நல்ல ஒரு புதிய ஹாப்பினஸ் அவருடைய லைஃப்பில் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை வாழ்த்துறேன். கடவுளும் வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் only retire from this job but not retire from his passion or activity. அவர் வந்து சர்வீஸ் மூலமாக அவர் வந்து ரிட்டையர் பண்ணார். ஆக்டிவிட்டீஸ்லாம் அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாது. இன்னும் அவருக்கு வரக்கூடிய நாட்களில் அவர் வந்து இன்னும் அவருடைய ஸ்பெஷல் ப்ரைவேட் ஒர்க்கில் வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவர் லைஃப்பில் இன்னும் நல்லா இருக்கிறது. அதாவது ஆரி சார் வந்து 16/7/2012 ஸ்கூல் வராது. அப்போ நான் 4 டீச்சர் தான் இருந்தோம். நான் தமிழ் ஆசிரியர், ஜேவிஆர், எம்எஸ் டீச்சரு, ஆர்டிஆர் டீச்சர் 5 பேர் தான் இருந்தோம். கிளாஸ் 2 தான் பிரிச்சு அப்புறம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்து 2 டீச்சர் வந்தாங்க. ஏஎன் டீச்சர், ஆரி டீச்சர். இப்போ ஆரி சார் வந்து அப்போ அதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணாங்களுக்கெல்லாம் வருவார், பழக்கம் ரேஷன் கடையில் கல்லூரியில் ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ணன் அதனால் அவர் மேக்ஸிமம் எனக்கு தெரியும். அதனால் வாங்க சார்னா அவர் யார்கிட்டையும் வாங்கிட்டே பேச மாட்டார். அவர் வாங்கிட்டு எப்படி தான் கேட்குறீங்களா அவருக்கு எதுவுமே நம்மளா சொன்னாலும் அப்படியே சார் சரி சார் தவிர எதுவுமே எதிர்த்து பேச மாட்டேன். வந்துச்சா ட்ரைனிங் நல்லா உண்மையா நாங்கள் ஒரு நல்ல சகோதரர் கூட ஒருத்தங்க கொலீக்ஸ் இல்லைங்களா. ஒரு எங்கள் ஃபேமிலி மேட்டரெல்லாம் கூட அவர்கிட்ட நான் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட பிறகு ஏற்பட்டால் கூட நான் அவர்கிட்ட ஐடியா கேட்பேன். ஏன்னா அவர் கேளுங்க, எங்கள் வீட்டுக்கார மாட்ட சண்டை பண்ணாங்க, ஆரி இது மாதிரி ஆட்சியாரு என்ன பண்ணுறாங்க, கம்மு போயா நம்ம என்ன பண்ணுறது கேளுங்க நீங்கள் போய் சொன்னால். அது மாதிரி நல்ல ஆலோசனை வாங்குவார், நல்ல ஆசிரியர். தயவு செஞ்சு அம்மா, பொண்ணு, அவங்க அக்கா
அவரை பார்த்துக்கிட்டு சார் எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாளாக கால் சரி பண்ணுறோம். சாத்தியரா தயவு செஞ்சு நீங்கள் என்ன சார் அவர் டீ பிஸ்கெட்டு டிஃபன் சாப்பிட சொல்லியா சொல்லுங்க சார். தெரியுமா உங்களுக்கு அண்ணார் ரோட்ல நீங்க உள்ள நீங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டு சார். சொன்னா போன் பண்ணா வந்துருவா டீச்சர். குமார் ரோட்ல சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம் சார். அதே மாதிரி அவர் ஊருக்கு சீர்தாவே நல்ல சவாலாக சார். பார்த்துக்கிட்டு சார். அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். அம்மா பொண்ணு எல்லாரும் அவர் பத்திரமா பார்த்துங்க. வேற எதுவும் இல்லை. வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கணும் நம்ம வாழ்க்கை. என்னை வாழ்த்த இங்கே அழைத்ததற்கு நான் கொஞ்சமல்ல மிகவும் வருத்தப்பட்டேன். ஏனென்றால் என்னை படம் வரைய சொன்னால் வரைந்து விடுவேன், வானவில்லை உழைக்க சொன்னால் உழைத்து விடுவேன், அந்த வானத்தை தொடு என்றால் தொட்டு விடுவேன், பணி நிறைவு வாழ்த்த வர சொன்னால் நான் எப்படி வருவேன்? வருத்தம் அன்றோ? இது வருத்தம் அல்ல, இதை மகிழ்விப்பதற்காகவே நான் வந்துள்ளேன். பார்ப்போமா? ஏன் சோகத்தோடு மொழிவிட்டீர்கள்? சந்தோஷத்தில் ஒரு பாடலை கேட்போமா? சார் கேட்கலாம் சார். சவுண்ட் காணோம். முதலாக வாழ்த்து பாடல் பாட வந்தேனே, முதலாக வாழ்த்து பாடல் பாட வந்தேனே, என் இதயம் கவர்ந்தவரே, பண்பாலே உயர்ந்தவரே, முதலாக வாழ்த்து பாடல் பாட வந்தேனே. ஆகாயம் உயரம் கொண்டும் இமயமே உறவாடி அன்பை பொழிவாய் கனிவாகவே. பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு விழா தொடங்குறது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. அது எல்லாமே இது முழுக்கமாக போயிடுது. எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாதிப்பு, ஒரு சின்ன ஒரு இதனால கூட நான் ஆதிசாரிகிட்ட போய் கேட்பேன், சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார், எனக்கு அதுவே ஒரு மன தைரியமாயிடும். பார்த்துக்கலாம் சார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். அதோட எப்படி ஈட்டினுடைய நுனி அது கூட ரொம்ப உடஞ்சதா இருக்கும். சொல்ற சொல்லு கரெக்டா இருக்கும். நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். சொல்லுவார் இதுதான் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி நான் வந்தப்போ நான் கொஞ்சம் அப்படி இப்படி பசங்களோட ஏதாவது கோவத்தில் அடிச்சுடுவேன். அது பேரண்ட்ஸ் வரையும் போயிட்டு அங்கிருந்து வரும். அதை நேரம் வந்து என்கிட்ட வராதுங்க. பார்த்தீங்கன்னா அத்தனை ஆபத்துகளையும் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எல்லாமே அங்கேயே கேட்டு வெளியே முடங்கிட்டு வந்துடுவார். அது எவ்வளோ பெரிய விஷயங்க. ஆனால் எனக்கு என்ன போச்சுன்னு கூட இருந்துடலாம். ஆனால் குடும்பத்தோட ஒருத்தரா, என்னுடைய குடும்பத்தோட ஒருத்தரா தான் இன்னைக்கு நான் அவர் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிடுறதில்ல. என்னைக்கு அந்த எந்த விசேஷ நாட்கள் இருந்தாலும் அவர் வந்து அந்த மனமாக நான் வந்து வரவேற்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணும் ஐயா.
கண்டிப்பாக நீங்கள் ஏற்றணும். நான் இதோட விட்டு போகிறதில்லை. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட சரி, நான் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பானா கூட அடுத்த நிமிஷமே நானே கூட ஃபோன் பண்ணேன் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு போயிடுவேன். ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லை, மறுநாள் வந்தவொடனே மிஸ் பண்ணுவாருங்க. அப்போ நம்ம செய்கிற தவறு என்னான்றதை அவர் சுற்றி காமிச்சிடும். அது அந்த வணக்கத்திலே தெரிஞ்சு போயிடும். பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ இதுவாக இருக்கிறோம், அவ்வளோ எவ்வளோ அந்த மேன்மையை வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அதனால நான் நிறைய இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்லுவேன். நேரம் அதிகமாக நீங்கள் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க இல்லையா, நான் அப்படியே பேசிட்டா போகிறது. இந்த சின்ன வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். வணக்கம். எத்திராஜி சார் அவர்களுக்கு பணி நிறைவு. இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசிரியர் பணியில் மட்டுமே நிறைவு கொடுக்கப்படுகிறது. இன்னும் அவருக்கு பல பணிகள் காத்து கொண்டிருக்கிறது. நான் அவர் அப்சர்வ் பண்ண வகையில் நிறைய ஆப்சண்ட்னா திடீர்னு என்ன செய்யறதே தெரியாது, நிறைய டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் அவருடைய பணி. இல்லை பொதுவாகவே ஏதாவது டிஸ்டர்ப்னா அவருடைய பணி செய்யறதெல்லாம் குறை இருக்காது. எப்போ ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு ஓட்டம், எப்பவுமே ஏதோ ஒரு ஓட்டத்திலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். அவர் பார்த்தோம்னா ஒரு நிறைவா பொறுமையா எந்த ஒரு வேலையை செய்யற மாதிரியே அவர் பார்த்தோம்னா ஃபீல் இருக்காது. ஒரு அலைச்சலோடவே இருக்கிற மாதிரியே நான் அவரை பற்றி பார்த்துருக்கேன். அவரை நிறைய முறை அந்த காட்பாடு ரோட்ல பார்ப்போம். அவரை நேராக போவேன், பக்கத்தில் போயிருக்கேன், நம்மளை பார்க்கவே மாட்டார். காலையில் விடியற் காலையா அப்படி ஈவினிங் அப்படி எப்போ பார்த்தாலும் இது வரைக்கும் அவர் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். பார்த்ததே இல்லை அவர். அது என்னன்னு எனக்கு புரியுது இல்லை. அதாவது அவருடைய எண்ணம் வந்து அந்த வேலையிலே அப்படியே சிந்தனையிலே போயிடுறாரா எப்படின்னே புரியல. ஆனால் அவருடைய பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செய்திருக்காரு. அவருக்கு அவங்க குடும்பத்தார்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், கொஞ்சம் அவருக்கு ஓய்வு கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்கள் பணியிலிருந்து ஓய்வு கொடுத்துட்டோம், இல்லை எனக்கு தோன்றது தவறாக இருந்தால் கொஞ்சம் அவருக்கு அவர் எல்லா வேலையும் செய்யறாரு, நீங்க சொல்ல வேண்டியதே இருக்காது, செய்யறாரு. கொஞ்சம் ரிலாக்ஸா செய்யற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு டென்ஷனோடயே இருக்கிற மாதிரியே இருக்கு. எப்போ பார்த்தாலும் அவரை ஒரு டென்ஷனோடய ஒரு ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டு வந்த மாதிரியும் ஒரு போராட்டமாவே அவரை பார்த்தே எங்களுக்கு ஒரு தோணும். அதனால அது கொஞ்சம் பண்ணுங்க. அடுத்து எங்களுக்கெல்லாம் இந்த பள்ளி கேடயமாக இருந்தவர், எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவரை தான் முன்னாடி எடுத்து போய் விட்டுருவோம் பள்ளியில. அந்த பணியை இதுக்கப்புறம் எங்க பழனி சார் செய்ய போறாரு மூத்தவர் என்கின்ற முறையில். வந்து நாங்க போய் ஒரு சில விஷயங்கள் எங்க தலைமை ஆசிரியர் கேட்பதற்காக யோசிப்போம், யாருக்கு போறதுன்னு பார்ப்போம். சாரிட்ட போய் சொல்லுவாங்க அப்போ போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவோம். போயிட்டு என்னவோ பேசி எல்லாமே சுமூகமாக முடிப்போம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்குவோம், அவர்கிட்ட போவோம், சண்டையே போடுவோம். அடுத்து போய் நேரத்தில் எல்லாரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்குவோம். அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு. எங்களுக்கு அவர் இங்கே பள்ளியிலிருந்து அனுப்புவது வந்து எங்களுக்கு பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பு. அவருடைய பணியும் இங்கு மாணவர்களுக்கு இழப்பு. எங்களுக்கெல்லாம் கேடயமாக இருந்து கொண்டிருந்தவர் மீண்டும் அந்த அளவுக்கு வந்து எங்கள் பழனிசாமி எப்படி தாங்க போகிறாருன்னு இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து என்னால் ஒரு சில வார்த்தைகள் வந்து அவரை பார்த்து அவர் பழனிசாமி சொன்ன மாதிரி, ஏன்னா அவர் ரொம்ப அப்பாவை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ரொம்ப அந்த அளவுக்கு எப்படி முடியுதுன்றது நான் பல முறை யோசிச்சிருக்கேன். எல்லாராலையும் வந்து ஒரு நேரம் இருந்தாலும் ஒரு நேரம் என்னடா அப்படின்னு யோசிக்கிற எண்ணம் வரும். ஆனால் எப்பவுமே சிந்தனை அவர் அதே இருப்பார். என்ன சார்னா இதுங்க சார் போயிட்டு இங்கே எல்லா ஃபங்க்ஷன் நடந்தப்போ நாங்களா இப்போ நடுவில் 5 நிமிஷம் இதுங்க சார் நீங்கள் போங்க சார் போய் வாங்கன்னு பார்த்துக்குவோம். அவரை கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அவரு அளவுக்கு வந்து எல்லாராலையும் அந்த அளவுக்கு அலைச்சலோட எல்லா வேலையும் செய்ய முடியுமா, நானும் எப்போதும் செய்யக்கூடியதா இருந்தாலும் அவரை பார்க்கும்போது நம்ம வந்து கம்மியாக நம்மளா கம்மி அவரை பார்க்கும்போது அப்படின்ற அளவுக்கு சிந்திப்பேன். பார்த்துங்க. வாய்ப்புக்கு நன்றி.
அனைவரிடத்திலும் அன்பு கொண்டவர், மற்றவர் பிரச்சனைகளை தனது பிரச்சனையாக கொண்டு தீர்வு காணும் நல்லவர், கடிந்து பேசாதவர், சிறந்த உழைப்பாளி, தனக்கென எதையும் எதிர்பாராத மாணவர் நலனில் பற்று கொண்டவர், வடிவேல் உபகரண பெட்டி தந்து எல்லா மாணவர்களையும் ஊக்குவிப்பவர். நாங்களாம் வந்து நல்லா படிக்கிற பசங்க மட்டும் தான் சொல்லுவோம். சார் எல்லாரும் ஈக்குவலாக பார்ப்பாரு. படிக்கிறவங்க படிக்கிறவங்க எல்லாருமே வந்து விட்டு எல்லாருமே நல்ல மதிப்பெண் வந்து கொடுப்பார். வளத்தை கொடுப்பது இடத்தை அறியாது என்பது போல அவர் மாணவருக்கு செய்யும் உதவிகள் வேறு எவருக்கும் தெரியாது. மாணவரோடு நோக்கி இருப்பவர், வகுப்பறை எப்பொழுதும் உயிரோட்டத்துடன் தான் இருக்கும். மாணவர் இவர் மேற்கொண்ட அனுபவம் மெல்ல அறிவும் மாணவர் கூட தட்டி கொடுத்து கூட்டச் செய்யும் நல்ல ஒரு ஆசிரியர். பள்ளிக்கு வராத மாணவர்களை வீட்டுக்கே சென்று அழைத்து அவர்களை நல்வழி கொடுக்கும் ஆசிரியர். மாலை நேர சிறப்பு வகுப்பில் மாணவர்கள் சிற்றுண்டி அளித்து அதனை ஒருங்கிணைந்த பெருமை வரையே செய்யும். நகமும் சதையும் போல இரு கணித ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் இனி இவரின்றி அவர்களை மனதளவு சற்று கடினமே. மேலும் அவர் சொந்த வாழ்வில் அவர் எண்ணம் போல் நிறைவேற மனதார இறைவனை வேண்டி 4 நாள் தொடர் விடுப்பிலும் காலை 8:30 முதல் மாலை 5:30 மணி வரை கணிதம் குறித்த நல்ல ஆசான். தனக்கென இதுவரை எதையுமே போராடி கேட்டதில்லை. எங்களுடைய கணித ஆசிரியர் சமாதான தூதுவர் என்று அனைத்து வகுப்பும் பெற்று எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போகிறேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் எடுக்கிறது அந்த ஃபீல்டை பற்றிலாம் அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. ஸோ டேரெக்டாக போனோம். கலர் ஸ்கூல் இருக்குது, மைண்டில் ஓடிச்சு, கலர் ஸ்கூல் எடுத்தோம். ஸோ இதை வந்து பார்க்கும்போது தெரிஞ்ச சார் வந்து நம்ம ஆதி சார், அதே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ நம்ம ஊருக்காரன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு தனி மரியாதை இருக்கும். அதே போல் மிஸ் சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சார் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஊரில் வேறு அறிமுகம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவாங்க. சில அட்வைஸும் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் சில பசங்களை நம்ம அடிச்சிடுவோம். அந்த பேரண்ட்ஸும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் வந்து கேட்பாங்க. சார் வந்து அதுக்கான கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆன்சர் சொல்லி அவர் சமாளித்து அதுக்கப்புறம் தான் எப்படி நடந்துக்கணும் என்ன சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம ஸ்கூலுக்கு மட்டும்தான் வந்து பணி நிறை, மற்றபடி எல்லா பொறுப்பும் வந்துட்டு ஆஸ்யூஷுவலாக செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஹெச்ஆர் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு மேலே ஃபேமிலியோடு சேர்ந்து அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுருக்கோம். தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த கல்வியாண்டிலே பணி நிறைவு பெற இருக்கின்ற அன்புக்குரிய மூத்த கல்வி பட்டதாரி ஆசிரியர் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும். இந்த பள்ளிக்கு மிகவும் குறுகிய காலத்தில் பணியாற்றுவோம். நான் ஒரு 3 ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். அது அந்த காலகட்டங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது சார் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப மைல்டாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவர். அது மாணவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர் என்று இந்த நேரத்தில் இந்த கருத்தை நான் பதிவு செய்வேன். அதே நேரத்தில் பள்ளியில் வந்து சில நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாருக்கிட்டையும் சர்க்குலர் அனுப்பும்போது யாருன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு கிட்ட கொடுத்தா அவனையும் எல்லாம் கையெழுத்து வாங்கிடுவாங்க எல்லா டீச்சர்கிட்டையும். ஆனால் சார் வந்து அவ்வளோ பொறுமையாக வந்து ஒருத்தர்கிட்டையும் அவரே நோட் எடுத்துன்னு வருவார். அதை வந்து எந்த வார்த்தையால் அதை சொல்கிறதுனே எனக்கு புரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள். நாங்களாம் மோஸ்ட் ஜூனியர், எங்களை தேடி இங்கே எடுத்துன்னு வருவார். சார் நான் யாருன்னா ஒரு பையனை கட்ட கொடுத்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருக்கணும்னா இல்லை சார் நானே எல்லாரையும் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நல்ல ஒரு அனுபவசாலின்னு சொன்னால் அது உண்மையாக வந்து பொருத்தமான ஒரு கருத்தாகவே இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் அவர் ஏபி சார் அடிக்கடி சொல்லுவார், அனைவருக்கும் அன்னமட்ட கை அப்படின்னு சொல்லுவார். அனைவருக்கும் அவர் வந்து அந்த வட்ட வழங்கல் துறையில் அதிகமான பணியாளர்கள்
பணியாற்றிய ஒரு அனுபவம். அதே நேரத்தில் நம்முடைய பள்ளி கல்வித்துறையிலையும் அதிகமான அனுபவத்தோடு பணி செய்யக்கூடிய ஒரு நிலையை சார் வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த சனிக்கிழமை வந்து கிளாஸ் எடுக்கும்போது யாருன்னா வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஒரு 3 கிளாஸ் டீச்சரு ஃபோன் பண்ணி யாரெல்லாம் வரல சொல்லுங்க அப்படின்னு. சார் ஒரு 3 பேர் வரல சார்ன்னு சொன்னால் 3 பேர் அவங்க வீட்டுக்கிட்ட போய் கூப்பிட்டு வந்து என்கிட்ட சேர்த்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு டீ மற்ற அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு எங்களை அந்த அளவுக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர். அதை இந்த கல்வி ஆண்டில் அவரை இழப்பது வந்து மிகவும் வந்து இந்த பள்ளிக்கு ஒரு பேர் எழுப்பு. அதே நேரத்தில் வந்து மைத்ரான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் வந்த புதுசில் ஒரு 200 தடுப்பாட்டு எடுத்து ஒரு டர்னால் ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அடுத்த செகண்ட் ப்ரேயர் நடந்துனே இருக்குது. நேராக போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துச்சு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் இந்த டோர் ப்ரேயர் நடக்குதுன்னு டோர் லாக் பண்ணிக்கிறோம். உடனே வந்து சார் வந்து சார் என்ன சார் 80 நோட்டு தான் தலைமையில தட்டினேன். ஏமா எழுதலன்னு சொல்லி தட்டினேன். அதுக்குள்ள அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லிச்சுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்டை வந்து பேசி அவங்க மாதிரி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். விவிலிய நூலில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வார். அதில் வந்து நீ நன்றாக இருப்பதற்கும் நீ நீடித்த நாட்கள் வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லி ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதற்கு ஏற்றாற் போல பொருத்தமாக வந்து இந்த வாழ்க்கையை வந்து அமைச்சிருக்கிற ஒரு சார். ஏன்னு சொன்னால் தன்னுடைய தாயார் வந்து வயதான நிலையில கூட வந்து சில ஃப்ரீ பீரியட் இருக்கும்போது என்கிட்ட சிலதெல்லாம் பேசுவாங்க. பேசும்போது அம்மா மேலே வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விருப்பத்தோடு வந்து எல்லா பணிகளும் வந்து செய்யக்கூடியவர். ஆகவே இந்த 3 பணிகளையும் அவர் நிறைவாக செஞ்சுக்கிறார். ஒன்று, ஏற்கனவே சொன்னது போல அந்த கிராமப்புற மக்களுக்கான பணியை செஞ்சுட்டாரு, கல்வித்துறையில் பணியை செஞ்சுட்டாரு. தன்னுடைய தாயாருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பணியுடைய காரணமாக அல்லது நல்ல ஒரு மகனாக வந்து அந்த பணியை வந்து தற்போது கூட வந்து அந்த பணியை வந்து செய்திருக்கிறாரு. அதனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து அது வந்து கூரையை பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. ஆகவே இந்த சின்ன ஆலோசனை வந்து இந்த மருத்துவருக்கு நாங்கள் சொல்கிறோம், டாக்டர் அம்மாவுக்கு சொல்கிறோம். சார் எப்படி தன்னுடைய தாயாரை பார்த்துக்கிறாங்களோ அதை போல நீங்கள் தன்னுடைய பெற்றோர்களை பார்க்கணுன்றது ஒரு சிறிய ஒரு அன்பான வேண்டுகோள். ஆகவே இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் அவர் நீண்ட உடல் நலத்தோடு அவர் வாழ வேண்டும். எவ்வப்போது எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் கல்லூரி பள்ளிக்கு வரணும். எங்களுக்கு எல்லாமே நீங்கள் எல்லாமே நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அண்ணா ஸ்கூலில் இருக்காங்க. நம்மளுடைய குறைகள், அதாவது என்னுடைய குறைகள், என்னுடைய ஃபேமிலி குறைகள், எனக்கு மனஸ்தாபமான சில குறைகள் வந்து அவர்கிட்ட சொல்லி தீர்க்கிற ஒரே ஒரு நபர் யாருன்னா அவங்க மட்டும்தான். நிறைய நேரங்களில் எனக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. நான் வந்து மற்ற பள்ளிகளை பார்த்து இந்த பள்ளியை பார்க்கும்போது நிறைய எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நான் அவ்வளோ யோசிச்சுட்டேன். ஆனால் இந்த ஆண்டு வந்து எனக்கு மனவேதனை ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ அவர் சொன்ன ஒரு கருத்துமா, நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, என்னால் முடிஞ்சதை செய்கிறேம்மா அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் இன்றைக்கு இந்த கல்வி ஆண்டோட போராடி சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாகவும் இருக்குது. அதே சமயம் அவரோட குடும்பத்தோடையும் அவரோட பிள்ளைகளோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும். நம்ம மனசார கடவுளை பார்த்து நன்றி. குறுகிய காலமாக நான் அவரோட பழகிட்டு இருக்கேன். 7 மாதம். அவர் கனிவான பேச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது நீ எத்தனை மணிக்கு வேணாலும் எனக்கு கால் பண்ணுப்பா, நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணலாம், என்ன கேட்டால் நான் ஃபோன் எடுக்கிறேன், எனக்கு எவ்வளோ மணிக்கு வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசக்கூடிய அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா வந்து எச்எம்ஆர் இருந்துக்கிட்டே நான் அவருடைய இந்த பணி நெறி பாராட்டில் வந்து எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் போல என் பசங்க யாருமே போல அவங்க பண்ணி மிஸ் பண்ணிட்டாரு. நான் அவங்க பாப்பாவுக்கு ஒரு டீச்சருக்குலாம் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஏன்னா வந்து அப்பா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது உங்களுக்கு அப்பா தெரியும் அந்த ஒரு இது. அதனால் வந்து சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்கூலில் வந்து நிறைய விஷயங்கள் என்ன வந்து ஒரு பையன் ஓடி போயிட்டான், பின்னாடி நாங்கள் கப்ளிங் போனோம். அவர் வந்து ஃபோன் பண்ணி ஜஸ்ட்டு அதை சால்வ் பண்ணியிருக்காரு பிரச்சனை. அது மாதிரி வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. இண்டிவிஜுவலாக எனக்கும் எங்கே பார்த்தாலும் வந்து நின்று பேசி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேல ஒரு 2 டைம்ஸ்லாம் நான் மீட் பண்ணிடுவோம் சார் எங்கள் வெளியில். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ அவருடைய வந்து இந்த பண்டிகை வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்வேஸ் வந்து ரவுண்ட்ஸில் இருப்போம் சார். அதெல்லாம் வந்து நாங்கள் மீட் பண்ணிடுவோம். தேங்க்யூ சார். மாணவர்கள் அந்த பள்ளியில் வந்து ஒரு 9-10 மாணவர்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச பள்ளிகள்லாம் மாணவர்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இங்கே திடீர்னு நான் இங்கே வந்தப்போ என் பசங்களை பார்த்து மிரண்டே போயிட்டேன். தினமும் பிரச்சனை உண்டே இருக்கும். அது அந்த 6-7 பேரண்ட் வந்து அவங்க டெய்லி வந்து என்கிட்ட வந்து கத்தி நிற்பாங்க. அப்போ கூப்பிட்ற ஒரே எல்லாமே இப்போ நாமக்கல் எல்லாமே கூப்பிட்ற ஒரே ஆரிசர் கொடுத்தா அந்த பேரண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஆள் தான். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுவார். இந்த 8-9 மாதத்துல கூட இதில் பார்த்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ கற்றுக்கிறேன். எதோ கற்றுக்கலாம் வேற இதை கற்றுக்கிறேன். உண்மையாக டீச்சர் இருக்கிறதே நான் இங்கே கற்றுக்கிட்டு சாரை பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார் அந்த விஷயத்தில். ஸ்கூலில் எல்லாருமே ஒரு அரவணைச்சு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது ஆரி சார் தான் இருக்கும். சில சிலத்தை கொடுத்தா கூட அதை சரியாக வந்து எடுத்துட்டு போயிடுவார். எல்லாத்தையும் ஸ்கூல் பண்ணி அதை சமாதானப்படுத்துகிற எல்லா விஷயம் சமாதானப்படுத்துவார். அந்த விதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பள்ளி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து இப்போ செஞ்சுருக்கு. பள்ளி பொறுத்தவரை மட்டும் இல்லாமல் பசங்க விஷயமும் ஷேர் பண்ணியிருக்கோம். அவர் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த 9-10 மாதங்கள் நான் இங்கே வேலை செஞ்சாலுமே அவர்கிட்ட மிக நெருக்கமாக தான் நாங்கள் பழகிருக்கோம். அவருமே வந்து சின்ன பையன் அப்படிலாம் பார்க்கல, ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டு அதே விதத்தில் வந்து எனக்குமே ஒரு ஆசிரியராக தான் நான் பார்க்குறேன். இனி வரும் காலங்கள் அவர் வாழ்க்கைக்கு நீண்ட ஆரோக்கியத்தோட மனநிலையோட அவர் வாழ்க்கைக்கு கடவுளாக பிரார்த்திக்கிறேன். நன்றி. முதல்ல வந்து ஸ்கூலுக்கு வரும்போது நாட்டாமை யாருன்னு சொல்லிட்டு நான் நேரில் படத்துலலாம் பார்த்துக்கிறேன். நாட்டாருன்னா ஒரு கம்பீரம் இருக்கு. ஆனால் இது கம்பீரமாலாம் கிடையாது, மெய்ஸா இருப்பாரு ஆளு. ஆனா வந்து செய்யற செயல் வந்து யாரு மாதிரி அவர் எப்படி சொல்றது, ஒரு பிரச்சனை எதனா ஒரு ஸ்கூல்ல நடந்தா நான் அங்கதான் உட்காந்து இருப்பேன். முதல்ல போய் கூப்பிடுவேன். ஆனா அவருக்கு தெரியும் நம்ம அடிக்கதான் வாங்க போறாங்கன்னு. ஆனா அப்படியும் இருந்தாலும் வந்து முன்னாடி நிற்பாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும். அப்படியும் யாரும் பிரச்சனை முக்கியமா ஏபி சார் எதனா இருந்தாலே சரி ஆறு எங்கிறார் கொஞ்சம் கூப்பிட்டு டிஎஸ் சார் கொஞ்சம் கூப்பிட்டு தான் சொல்றாரு முதல்ல. ஆனா அவருக்கு தெரியும் நம்மளை கூப்பிட்டு அங்க நிக்க வைக்குவாங்க. ஆனா அவருக்கும் தெரிஞ்சா தெரியாது தெரியல. ஆனா எல்லா அடியும் வாங்கியும் அப்படியே அவரே நிற்பாரு. அது அவருடைய இது வேறதான். எந்த ஒரு பிரச்சனையானாலும் தான் பிரச்சனையா இருக்கிறதோட மற்ற பிரச்சனை யார் பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாரு. நான் எத்தனையோ ஓடி வந்துக்கிறேன். இந்த ஸ்கூலில் பிரச்சனை வரும்போது எந்த பிரச்சனை நடக்காமே பார்த்துருக்கிறேன். அவர் இந்த பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாலும் சரிங்க மேடம், இந்த ஸ்கூலில் பிரச்சனைனா கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா அவர் எங்களுக்கு தேவை இந்த ஸ்கூலுக்கு. எனக்கு முடியாது. ஏபி சார் ஓர ஒதுக்கிடுவார். அவர் பொறுமையாக இருந்தாலே ஓர ஒதுக்கு. அப்போ ஆரி சார் ஃபோன் பண்ணி சொல்லுற வரப்பேன்னு சொல்லிடுவார். ஏன்னா அவர் ஒதுங்கிடுவார். அதனால ஆரி சார் கண்டிப்பா கொஞ்சம் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. பழைய பக்கத்துல இருந்து தூரம் சொல்ல அதே மாதிரி இது வரைக்கும் சொந்தமே பேர் சொல்லி கூட கூப்பிட்டுருக்கிறார் சார். எப்பவுமே உன்னாடியாசு எப்படி சாப்பிட்ட ஐடியாசு அப்படின்னு சொல்றதுதான். எனக்கு உதாரணம்னா எனக்கு அம்மா இல்லை, அவரு பார்த்துக்கிற ரூபத்தை வச்சு நான் எனக்கு அம்மா தான் எப்படி பார்த்துக்கிறேன்னு அவரை பார்த்து நான் கற்றுக்கினேன். அதனாலதான் என்னுடைய பசங்களுக்கும் சொல்லி சொல்லி நான் வளர்க்குறேன். அம்மாவை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி நீயும் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குமா. நிச்சயமா வேற எதுவும் ஏற்றுக்கொள்ள வணக்கம்.
எல்லாத்தையும் அன்பா பேசுவார். நல்லா அன்பா பேசுவார். எல்லாரும் விசாரிப்பார். வீட்டில் இதெல்லாம் பசங்களாம் எப்படி இருக்காங்க அதை பற்றியெல்லாம் கூட நல்லா அன்பா விசாரிப்பார். எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா நான் மாதத்துலேயே நல்ல ஒரு மனிதன் கடவுள் வந்து அவருக்கு வந்து இந்த ஆயுள் கொடுத்து குடும்பத்தை நல்லா சந்தோஷமாக சாரி பற்றி வாழ்க்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் நான் வாழ்க்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் உண்மைக்கிறேன். நான் வந்து இங்கே இருக்கிறதுலே நான் வந்து எப்படி சொல்றேன்னா நான் ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் நான் கணக்கே கிடையாது. ஆனால் இது வந்து அப்படி விட்டதே கிடையாது. எல்லா இடத்துலையும் மற்ற ஸ்டாஃப்னு எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிதான் எனக்கு இந்த இடத்துல எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து சார் பற்றி பேசுறதுக்கு நான் நிறைய சொன்னேன். பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுவேன், பிரியமானவனே என் ஆத்மா வாழ்வு இப்போ நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லி அது கடவுள் வந்து வாழ்த்து ஒரு விஷயம். அந்த வசனத்தை நான் வந்து சாப்பிட்டு அப்படியே அர்ப்பணிக்கிறேன். கடவுள் வந்து நீண்ட பூர்ண ஆயுசு அவருக்கு கொடுக்கணும், பரிபூர்ண சுகத்தையும் பலத்தை தரணும். அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து அன்பு, இறக்கம், கருணை, பொறுமை, உழைப்பு, தலைமை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு நபர்னு சொல்லிட்டுனா நம்ம சாரி சொல்லிக்கலாம். நிறைய விஷயங்கள் நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். சின்ன படிப்பாளிகள படிவார்கள், வயசுக்கு படிவார்கள், அனுபவத்துக்கு படிவார்கள், அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் கற்றுக்கிட்டேன். இவ்வளோ படித்து இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறது, இவ்வளோ பொறுமையாக அன்பாக கனிவாக நடந்துக்கும்போது நமக்கு ஏன் அது இல்லை அப்படின்னு சொல்லி நான் யோசித்தது உண்டு. இந்த குட்டி பிள்ளைகள்லாம் வந்து பார்க்கும்போது சாப்பிட்டு ஒரு டென்ஷன் மாதிரி பழக மாட்டாங்க. நிறைய தடவை வாட்ச் பண்ணுவேன். அவங்க வீட்டு பிள்ளைங்க எப்படி அந்த கோல் மேலே போய் குச்சி விளையாடுவாங்களோ அந்த அளவுக்கு அன்பாக தான் பிள்ளைங்க வந்து அவங்க விளையாடுவாங்க. நான் அப்போ நினச்சேன் இவருடைய அன்பா அந்த பிள்ளைங்களை காத்திருக்குது, அதுதான் அந்த பிள்ளைங்க அப்படியே வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து பூர்ண ஆயுசோடு சாரை பற்றி எல்லாமே பேசிட்டீங்க. பேசுறதுக்கு எதுவுமே இல்லாத அவர் உண்மையிலே வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த கல்லூரிக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டேன். நான் திருவூர்லேருந்து இங்கே வந்துட்டேன். அப்போ ஊரில் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். பொண்ணு எத்தனை ஸ்கூலா அப்படின்றாங்க. பொண்ணை டைவர்ஸும் பண்ணிடுவாங்க. சொல்கிறாங்க அவரோட நண்பர் கூப்பாங்க. அவரு உடனே வந்தாரு, கவர்மெண்ட் எத்தனை யூஸ் பண்றாங்க காங்கிரஸ் சொன்னா அவர் ரகுல் ஒருத்தர் அவர்கிட்ட போய் சொல்ல எத்தனை யூஸ் பண்றாங்க கவர்மெண்ட் மொத்தம் எங்கன்னா பண்ணா கூட இவரு ரொம்ப இந்த நிறுவனத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அங்க கூட இப்போ சமயத்தில் நாங்கள் படியேற்றத்துக்கு நானும் ஒரு பையனும் போயிருந்தோம். இப்படி சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கணும். எத்தனைக்கு என்ன பண்ணுறாரு ஆகணும் எத்தனை வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தார். எல்லாம் ஊரில் இவர் இல்லாமல் அவ்வளோ அளவுக்கு இவர் மூலயமாக இவர் அவ்வளோ ஃபேமஸாக இருக்காரு. ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நாள் வந்து 2 விஷயம் என்னோட வாழ்நாளில் ஒன்று ராஜர் போகிறான்னா கையை போட்டான். கரெக்டாக கையை வச்ச மூஞ்சில கண்ணு தேர்றாங்களாம். திடீர்னு காது தேர்றாங்களாம். என்ன பண்ணுறதா வந்து புரியல. என்ன எட்டாண்டு ரூமில் உட்கார வச்சு ஃபேன் பார்த்து கம்மன் உட்கார இவர் போட்டார். அவனுக்கு கஷ்டம் இல்லையா காதல் இல்லையா நீ காப்பாற்று இவர் போய் அவரு கூப்பிட்டார். அவர் போய் எல்லாம் போனாங்க. அது வரையும் நான் ஓம் சொல்லிடுவாங்க. இந்த வேலை நம்பினால பைனான்ஸ்ல வாங்கிட்டு அப்படிதான் மாட்டிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் இவரு சுந்தரை இவரு எல்லாம் போய் உட்கார வச்சு பயிராத சொல்லி அவங்க இப்போ வந்து உள்ள வச்சு அன்னைக்கு எத்தனை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாரு. அவனுக்கு மட்டும் எல்லாம் ரொம்ப பண்ணிடுவாரு சொல்லிட்டு அந்த தமிழ் சொல்றவங்க வச்சு அவங்க எந்த விளையாடு விட்டு அவங்க சரி பண்ணாரு. ரொம்ப இந்த உதவிகள் செய்யலாம். நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். பேப்பர் வந்து கஷ்டமா போயிருந்தேன். அந்த மாதிரி அந்த உதவியை நம்ம மறக்கவே கூடாது. அதே மாதிரி என் சொந்த விஷயத்துல நான் எங்க பாப்பா பெரிய பாப்பா எல்லாம் வந்துருந்தீங்க. அதுக்கு கார்லாம் போட்டு சொந்தக்கார வரைக்கும் வச்சுட்டேன். கார் அப்போ வந்து திடீர்னு தான் உட்காந்து வரல.
இந்த மாதிரி சார் நம்ம ஆலோசனை கேட்குறேன். அதெல்லாம் முடியாது, எல்லாரும் வை. ஏன்னா நான் வந்து அப்படியே அழிவு வந்துடுவோம். வையா சொல்ல வைக்கணும் சார். என்னால் முடியுமா இல்லை எப்படின்னு தெரியலன்னு இப்போ கையை தூக்கு வைய அதோட முடி நான் எழுத வைக்காத நான் வந்துடுவேன். அப்படிதான் இல்லைன்னா நான் இதெல்லாம் தெரியாதுதான் பேசி எடுத்து வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இவன் தான் சார் சொல்ற மாதிரி எப்பவுமே நான் பார்க்குற நாள் இருக்காரு. பரபரப்பா போவாரு, ஒரு 2 பேருக்கு வந்தாரு. இந்த ஜாக்கிஸ்தான் எவ்வளோ டைம் மாதிரி அராஜனையா சார். நாகராஜத்துக்கு பார்ப்பேன் போய் சச்சியானு போயிருந்தேன். ஆனால் போயிட்டேன் சார். அப்படின்னு அந்த அளவுக்கு எவ்வளவு சேர்ந்துட்டா இருப்பாரு. அதே மாதிரி கண்டினியூ பண்ண எல்லாம் சோர்வா ஆயிடும். இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதையும் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு அவர் நீண்ட ஆயுள் போட்டு ஆரோக்கியமா இருக்க வேண்டி கேட்க நன்றி. சார் சார் டிராயிங் சார் முக்கிய நேரம் சார். பரவாயில்ல சார் நீங்க சார் ஜூம் பண்ணி அப்படியே ஒரே வீட்டில் இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த கவனம் இருக்குமே தவிர டெய்லி வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு தவிர எங்கே பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம சார் நீங்கள் விஷ் பண்ணுங்க, நானும் விஷ் பண்ணுறேன். ஆனால் உங்கள் வீட்டில் நடக்கிற குடும்ப நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் எனக்கு கண்டிப்பாக தகவல் கொடுங்க. நான் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறேன். என்னை எல்லாரும் வாழ்த்துறீங்க. அதே மாதிரி நம்ம பள்ளியில் இருக்கிற அனைத்து ஆசிரியரும் அனைத்து ஊழியரும் எந்த சிரமம் இன்றி எந்த பிரச்சனாலும் பாதிக்கப்படாமல் நல்ல நிலையில் அவங்களுடைய பணியை நிறைவு செய்யணும். கண்டிப்பாக நான் காரணம் என்னன்னா நம்ம வளர்ந்த இடம் திறக்கும்போது தனியாக தான் பரவுறோம், முடியும் காமிச்சு தனியாக தான் போகிறோம். ஆனால் இடையில வந்து ஒரு சொந்தம் பந்தம் பாசம் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தான் பணி நிறைவு வந்தது சேர்ந்தப்போ தனியாக தான் வந்து சேர்ந்திருப்பேன். ஆனால் பணி நிறைவு வரும்போது அனைத்தும் சேர்ந்து வெளியே அனுப்புற மாதிரி சூழ்நிலை. அப்புறமா சேரும்போது அவ்வளோ கஷ்டம் தெரியல. ஆனால் மேலே சேரும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் மனைவி தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி மேலே காலி இருக்கு எடுத்துக்குமான்னு கேட்டேன்.
அவங்க எலிமெண்ட்ரியில் அங்கே வந்து 3 வருஷம் வேலை செய்யணும். சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சரி அந்த இடம் எல்லாருமே அங்கே இருக்கிற 100% டீச்சர்ஸும் புது ஆள் தான். இது யாருமே அறிவிக்க முடியாது, ஒரே ஆள் அறிவிக்க. போன பிறகு ஒரே வாரம் தான் எல்லாருமே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. லேடி டீச்சர்ஸ் HMO எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து அந்த 3 வருஷம் வந்து வேலை செய்யணும். நான் கண்டிப்பாக எங்கள் மனைவியை விட்டுட்டு ப்ரேயர் முடிஞ்சது தான் நான் போவேன். இந்த மாதிரி லட்சுமி மேடம் சொன்னாங்க, சார் அதனால வாங்க வேகமாக வராது. அதே மாதிரி இந்த தலைமை ஆசிரியரும் பல வழியில் எனக்கு எப்போ பர்மிஷன் கேட்டாலும் சரி, இல்லைன்னு யாருக்கு இல்லைன்னு சொன்னாலும் இல்லை எனக்கு இல்லைன்னு சொன்ன வார்த்தை வந்தவர் எதை பேசுகிறது இல்லை நச்சுக்கிறீங்களா அதை பற்றி நான் மட்டுமே பட மாட்டேன். ஆனால் எந்த நிமிஷமும் நான் ஃபோன் பண்ணாலும் சரி, லேட்டாக வந்தால் எனக்கு தகவல் சொல்லிட்டாங்க அவர் சரி நான் சொல்கிறேன். காலையில் கேட்டு மதியம் கேட்டாலும் வந்து சொல்கிறேன் எதுக்குன்னு கேட்க அந்த ஒரு பரந்த மனப்பான்மை அவருக்கு அது நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். உண்மையிலேயே வந்து யாருக்கு எப்படின்ற என்ன பொறுத்து நான் பர்மிஷன் கேட்டால் எனக்கு இல்லைன்னு சொன்னது கிடையாது. நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்நாளில் அவரை மறக்க முடியும். அதே மாதிரி எனக்கு உடன்பிறப்பு மாதிரி இருந்தது பழனி சார். நான் 2 பேரும் சண்டை போடுவேன், நான் திட்டுவேன். எதுக்கும் எங்கள் அண்ணன் மாதிரி நான் திட்டுவார். 1 மணி நேரம் 2 நாள் காசாக இருப்பான். திருப்பி ஃபோன் பண்ணார், டீ சாப்பிடலாமான்னாரு, பிஸ்கட் சாப்பிடலாமான்னாரு, இல்லை டீ வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் நான் ஃபோன் பண்ணுறதுலேருந்து தான் அவருக்கு ரொம்ப கஷ்டம். நான் வீட்டுக்கு வந்தால் ஃபோன் பண்ணுறதில்ல, 2 நாளைக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன். அதுதான் ஒரு கஷ்டம். இன்னொரு விஷயம், FD சார் அவர் பற்றி நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன். என் பொண்ணு ஃபீஸ் கட்டுறேன், பணம் பேங்க்ல இருக்கு, எடுக்க முடியாது. ஃபோன் பண்ண சார் இந்த மாதிரி வந்து எனக்கு பணம் 3 லட்சம் தேவை. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். எப்போ சார் வேணும்? இன்றைக்கே வேணும் சார், நாளைக்கு நான் எடுத்துன்னு நைட் போகிறேன். நைட்டு 8 மணிக்கு அவர் இல்லவே இல்லை. அவங்க அப்பா கிட்ட மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் வேலை கற்றுக்கிட்டு நான் அவரோட யாருன்னே தெரியாது. ஃபோன் பண்ணார், அப்பா தான் ஃபோன் பண்ணேன், அவரோட கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு பறந்த அது என் லைஃப்ல என் பொண்ணுக்கு போயிடுச்சு. இப்போ வந்தப்போ கேட்ச்சு அந்த சார் யாரு? அவர் தான் பாஸ்கர் சார். எனக்கு 2-3 முறை அந்த பண்ணேன். என் பணம் என் பயன்படாமல் போனப்போ அந்த மாதிரி நைட்டு டைமே பார்க்கல. ஒரு முறை 1 லட்சம் கேட்டேன். சரி சார் நான் வாங்கி கொடுத்தேன். உண்மையிலே வந்து என் லைஃப்பில் கூட பிறந்தவங்களோ சொந்த பிறந்தவங்களோ யாரும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு அவங்க இல்லை. ஆனால் அவர் செய்த ஒரு உதவியை வந்து வாழ்நாள் மறக்கல. அதுதான் உதவி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் வந்து முக்கியமான பள்ளி நிகழ்ச்சியோட கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன். எல்லாரும் நலமாக இருக்கணும், வளமாக இருக்கணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக நான் வந்து ஆன்மீகம் அதிகமாக நான் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கும் கண்டிப்பாக நான் கருத்து செய்வேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். என் பள்ளி நான் வாழ்ந்த இடம், நான் வளர்ந்த இடம், என் பள்ளியில் நல்லா இருக்கணும். என் பள்ளியில் இருக்கிற அனைத்து ஆசிரியரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணுன்றது இதில் கண்டிப்பாக ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பணிநிறைவு பாராட்டு விழா என் மகனுக்காக சிறந்த நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் முதல்ல வந்து 2008 டிசம்பர் வந்து மேல்மாயில் தான் அமைந்திருந்தாங்க. முதல்ல என்னை கால் பண்ணி கேட்டார், மேல்மாயில் எப்படி வாய்ப்பு
அப்பாயின்மெண்ட்டு மேல்மாங்க தான். இந்த 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண இடமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே ஒர்க் பண்ண அந்த 4 வருஷத்துலேயும் நல்லா தான் இருந்தாங்க. அங்கேருந்து இங்கே கல்லூர் வரும்போது எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் கேவிக்குப்பம் பிளாக்ல இருந்தால் அவங்க போகும்போது நான் என்னை ட்ராப் பண்ணிட்டு போவார், மறுபடியும் ஈவினிங் வரும்போது பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் இப்போ இங்கே தண்ணீர் ரூட்டில் போகிறீங்களே, நான் எந்த பஸ் பிடிச்சி போவேன்? அப்போல்லாம் ஷேர் ஆட்டோ அவ்வளோவா இல்லை. அதனால் நான் டெய்லி எப்படி பஸ்ஸில் நான் சேஞ்ச் இருக்குதான்னு கூட பார்க்க மாட்டேன். அவரோட போகும்போது பஸ் இருக்குதானே நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் தனி ட்ராக்கில் போகிறீங்க, நான் தனியாக போகணுமே லேடி, நீங்கள் மட்டும் பக்கத்தில் வாங்கிக்கினீங்க, நான் மட்டும் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா, நீங்கள் லஞ்சுக்கு வீட்டுக்கு போகிறீங்க, நான் பேக் பண்ணி போகணுமா, இப்படியெல்லாம் எங்களுக்குலாம் நிறைய அப்போ கொஞ்சம் வாக்குவாதம் இருந்ததில்லை. நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு அங்கே ஆனால் பசும்புது அப்போ இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். நீங்கள் பசும்புது வாங்கி இருக்கலாமே அப்படின்னா, இல்லை அங்கேயும் டிப்ளாய்மெண்ட் வந்துச்சுன்னா மறுபடியும் ரொம்ப தூரமாக போட்டுருவாங்க. அதனால நான் இங்கே கிடச்சிது, இங்கே வரது டிப்ளாய்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நான் இங்கே வாங்கிக்கிறேன். சரி, இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவராது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் அமைதியாகிட்டேன். அந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் நியர்பையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அப்போ கட்டமட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பஸ் மார்க்கெட் பக்கத்தில் இன்னும் உள்ள போனோம் 3 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆலத்தூர் முன்பு வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு. அவர் வந்து முன்னெல்லாம் அர்ஜுனாபுரம் வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுவார். இப்போ இங்கே வந்தப்பறம் அவர் நார்மலாக ரோடு சரிங்க. அப்படி மிஞ்சினா என்னைக்குனா லேட் ஆகிடுச்சுன்னா இப்போ பைபாஸ் போட்டதுக்கப்புறம் கூட்டின்னு போயிடுவார். டைம் இருந்தால் கூட்டின்னு வராரு. அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் 2 வீலரில் போகிறோம், இவரை பார்த்த உடனே நிறுத்து சார் நீங்கள் போங்க, நாங்கள் கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு, நீங்கள் சீக்கிரமாக போயிடுங்க, நாங்கள் கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு யாராக இருந்தாலும் டீச்சர்ஸு இவரை பார்த்த உடனே நீங்கள் அப்படியே பாங்க சார், நான் கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு எல்லாருமே என்னை பிக்கப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இந்த 13 வருட காலம் வந்து இந்த பள்ளியில் அவர் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஹஸ்பண்ட் முறையில் அவரோட ஒரு மகன் தான் எனக்கு வீட்டில் மட்டும்தான். இந்த ஸ்கூலில் நடக்கிற எந்த விஷயத்தையும் அவர் எனக்கு ஷேர் பண்ணனாலே கிடையாதுங்க. ரொம்ப பெரிய விஷயம்னா ஜஸ்ட் ஒரு லைனில் சொல்கிறார், அவ்வளோதான். அதுக்காக ரிஸ்க் எடுத்து இப்படி அப்படி அந்த நானும் அந்த மாதிரி தான். ஸ்கூல் விஷயத்தை மோஸ்ட்லி வந்து சொல்ல மாட்டேன். வீட்டு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறதே நம்ம அதுக்கு அதனால் வந்து மோஸ்ட்லி அவர் எதுவுமே எனக்கு ஷேர் பண்ண மாட்டார், நானும் அவருக்கு ஷேர் பண்ணேன். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அவரால் ஆக வேண்டிய வேலை எதனா இருந்தால் தான் சொல்லுவேன். நான் வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி தான் அவர் நடத்தினார். இப்போ நீங்கள் எல்லாருமே அவரை பற்றி பேசும்போது தான் எனக்கு அவரை பற்றி தெரியுதுங்க. பரவாயில்ல, நமக்கு இருப்பாங்க ஒரு ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் விஷயம் அவரால் தான் ஆகணும், எங்கேயாவது போகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் அவர் கேட்பனே தவிர மற்றபடி ஸ்கூல் டைம்லலாம் அவர் கால் பண்ண மாட்டேன். அவரும் எனக்கு கால் பண்ண மாட்டார். எங்கேயாவது ஆஃபீஸ் போனோம்னு சொல்லணும்னா நான் 4 மணியா ஆஃபீஸ் போகிறேன், அந்த ஒரு வார்த்தை ஆஃப்டர் 4 தான் எனக்கு கேட்பாரு. அந்த நடுவில் மீன் டைமில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா 2 வார்த்தை தான். நான் 2வது வார்த்தை சொல்லக்குள்ளே எப்போ ஃபோன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி, இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருந்தாக்கா நம்ம அந்த லெட்ஜர் எடுத்துன்னு போய் கூட வீட்டில் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்கூலு நம்மளை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு வேலை ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோன்னா ஒரு 4 பசங்களுக்கு ஒரு 4 எழுத்து சொல்லி கொடுத்தோன்ற அந்த ஒரு மன நிறைவு நம்ம கிடைக்கணும் முதல்ல. மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து அதுக்கு செகண்டரி தாங்க. நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம எப்பயுமே உண்மையாக இருக்கணும். எங்கள் ஏஐ வந்து சொல்கிறாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பாஸ், நாங்கள்லாம் உங்களுக்கு அதிகாரிங்க கிடையாது. உங்கள் ஸ்டூடெண்ட் எங்கள் டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க 4 பேர்கிட்ட அவங்க சொன்னாங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பணியில் வந்து உண்மையாக இருக்கணும். ஓரளவுக்கு அவர் உண்மையாக தான் இருந்திருப்பாருன்றது வந்து நீங்கள் பேசுறது வந்து எனக்கு அதனால இந்த 13 வருட பணிக்காலத்தில் அவரால் உங்களுக்கு ஏதாவது ஒரு மன சலசலப்போ ஏதாவது இருந்தால் அவர் சார்பாக நான் மனப்பூர்வமாக இல்லை அப்படி இல்லை, ஏதாவது ஒரு கீரல் இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே எப்பயும் ஒரே மாதிரி கருத்து வேறுபாடுன்றது வந்து எல்லாருக்குமே இருக்குங்க. ஒரு மனைவி கிட்டேயும் இருக்கோ, பசங்க
பசங்க குழந்தைங்க கிட்டே இருக்கும், கொலீக்ஸ் கிட்டே இருக்கும். அது சகஜம்தான். ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். ஒன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு மன சலசலப்பு இருக்கிறது வந்து நேச்சுரல் தான். எனக்கும் எங்க அசிஸ்டன்ட்மே கூட இருக்கலாம். ஒருத்தர் அப்படி அவங்க டீச்சர்னு வருவாங்க, நான் என்னம்மா அப்படின்னு போயிடலாம். அந்த மாதிரி ஏதாவது மனதை பாதிக்கின்ற அளவுக்கு அவரால் ஏதாவது இருந்தால் அதுக்கு நான் அவர் சார்பாக வந்து மன்னிப்பு கேட்கிறேன். மற்றபடி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏதோ இந்த இவ்வளவு நாளும் அவருக்காக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுரை வழங்கிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல எப்படி வர்றது, நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதும் இல்லை, நான் பப்ளிக்ல பேசினதும் இல்லை. சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லீவ் வாங்கிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு எங்க அப்பாவோட ஒரு வீட்டில் எப்படி இருக்காரு அந்த சைடு தான் தெரியும். இந்த சைடு வந்து எனக்கு இங்க வந்துதான் டேடி இப்படி எல்லாம் இருக்காரா எனக்கு தெரியுது. அவ்வளோ நல்லவரா இருக்காரு. அந்த சைடு அவரோட சோசியல் சைடு எப்படின்றது வந்து எனக்கு இங்க வந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய எங்க அம்மாட்ட கத்துட்டு இருந்தேன். எவ்வளோ டவுன், ரொம்ப டவுன்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு விக்ரம் படத்துல ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் இவ்வளோ நல்ல பேரு அதெல்லாம் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா ஒரு நல்ல பேர் வாங்கி இப்போ இத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இது எனக்கு பெரிய விஷயம் தான். நானும் இந்த மாதிரி நிறைய இருக்கணும். நானும் ஒரு இடத்துல இப்ப நம்ம போய் கேட்டோம்னா ஓகே இப்படி மாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய கத்துக்கினேன். எப்படி சொல்ல பாத்துக்கலாம். அந்த டைலாக் உங்ககிட்ட என்ன டைலாகோ அதே தான். நான் ரொம்ப அழுவேன், ஐயோ என்ன இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாத்துக்கலாம் வீடு இப்ப எதுக்கு நீ பயப்பட, பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஆட்டிடியூடும் வந்து எங்க அப்பாட்ட நிறைய கத்துக்கினேன். டவுன்ல இருந்து வந்தது கத்துக்கிட்டேன். இப்போ இங்க வந்து நமக்கு என்னதான் மணி என்ன படிப்பு அதெல்லாம் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இப்போ நீங்க ஃபீஸ் கட்டது எனக்கு இன்னமும் ஞாபகம். எங்க அப்பா டைஃபாய்டு வந்துச்சு 8th படிக்கும்போது. நானும் எங்க அம்மா அப்போ ஊர்ல இருந்தோம். நாங்க ஊர்ல இருந்து வந்து பாக்குறதுக்குள்ள நீங்க வந்து பாத்துருந்தீங்க. இடியாப்பும் வாங்கிட்டு வந்து எங்க அப்பா வந்து பாத்தீங்க. முரளி சாரு அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து நம்ம படிக்கிறோம், நம்ம எவ்வளவு மேல இருக்கோம்ன்றதை தாண்டி நம்ம சோசியலா நம்ம கொலீக்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோம், அவங்க கூட என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம்ன்றது வந்து இங்க வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். இங்க வந்து ஓகே நம்மளும் இப்படி ஒரு இதுல இருந்தா நமக்கு இருக்கணும், நம்ம 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து கத்துக்கிட்டேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது நான் நிறைய கத்துக்கிட்டேன். டேடி சூப்பர் டேடி. பட் வந்து இவங்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கோவே இல்லைங்க. எங்க வீட்டுல மேரேஜ் பண்ணி உத்தியோகம் இருக்குன்னா அவருக்கு ஒரு வீடு கொஞ்சம் நல்லா இருக்குது. உத்தியோகத்துக்கு வர சம்பளத்தை வச்சு ஒரு மேல் செலவு பார்த்துக்கோ, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா இருக்குது, போதும் இதுவே உனக்கு நீ ஒரு பையன் தானே ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் நிஜமாவே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. பட் வந்து நான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா தான் அவருக்கு வேலை கிடைச்சதுங்க. இதே கல்லூரில வந்து ஒரு ரேஷன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு அதே ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன வேலையில இருந்து அதே ஸ்கூல்ல ஒரு அந்த ஊர்லயே ஒரு டீச்சர்ன்ற போஸ்ட் வந்தது வந்து நிஜமாவே வந்து இந்த பெரிய வந்து நான் என்ன சொல்றேன்னா காட்ஸ் கிஃப்ட் தான். இந்த டைம்ல வந்து நான் கடவுளுக்கு தான் நான் ரொம்ப மனப்பாடமான பக்தி நன்றி அதை எப்படி வேணா சொல்றேன். ரொம்ப பெரிய விஷயம். அந்த பண்பு தானே இங்க எல்லாரும் சோசியலாங்க. பாராட்டு விழா மிக அருமையாக ஒவ்வொரு ஆசிரியருடைய கருத்துக்களும் பொன்னான வரிகள். அதே போல நம்முடைய கணித ஆசிரியருடைய சொற்பொழிவுகளும் மருத்துவர் வருங்கால மருத்துவர் சொன்ன இந்த ஒரு அனுபவங்களும் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அனுபவங்களோடு இங்கே ஒவ்வொரு படியும் நாம் எடுத்து வைக்கும் பொழுது
ஐயோ இது வழுக்கி விடுமோ என்று பாராமல் தைரியமாக எடுத்து வைக்க வேண்டும். இனி வரும் காலங்கள் பொற்காலங்களாக மாறிவிட இந்த நன்னாள் இனிய நாளாக மாறிவிட வேண்டும் என்பது அனைவருடைய குறிக்கோளாக அமைய வேண்டும் என்பதே எங்களின் ஆசை. இந்த நன்றி உரைக்கு என்னை நம்ம ஏபி சார் என்ன அனுப்பிச்சாரு. இதுக்கு முன்பாக இல்ல ஏன் நான் சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நன்றி உரை அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் அந்த தேடி தேடி பார்ப்போம். ஆனா எங்க பின்னாடியே அவர் நிற்பார். அதுன்னு ஒரு சிறப்பு. நாங்கள் தேடுவது என்பதற்கு முன்பாகவே நன்றிக்காக நான் இருக்கின்றேன் என்று அவர் முன்பாக வந்து நிற்பார். ஆனால் இன்று என்னை நன்றி உரை, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வானை வில்லை கூட நான் வளைத்து விடுவேன், வில்லாக வளைத்து விடுவேன், வானத்தை கூட நான் தொட்டு விடுவேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் நன்றி என்று சொல்லும்போது இதோடு முடிவதில்லை. நன்றி 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 என்று தொடரும் என்பதை நன்றியோடு அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சுற்றிச் சுழலும் உலகின் சூட்சமம் கற்றறிய நிழல் தரும் மரமாய் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பெற்ற ஆசிரியரே, எத்தனையோ விடைத்தாள்கள் திருத்திய உங்கள் விரல்கள் ஓய்வெடுக்க நினைத்ததில்லை. அதற்கு சான்றாவது வகுப்பில் நுழையும் போது உங்கள் விரலில் படிந்து நீல சிவப்பு கரையும் வகுப்பு முடியும் போது கையில் படியும் வெள்ளை கரையுமே. ஒரு முறை கேட்ட பாடலை மறுமுறை கேட்கவே யோசிக்கும் காலத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் குரல் கேட்க காத்திருந்த காலங்களும் அதில் கற்றறிந்த பாடங்களும் ஏராளம். திட்டி திட்டி தீட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியரே, உங்கள் பாடங்களால் பகுத்தறிந்தோம், குட்டி கதைகளால் தினம் மகிழ்ந்தோம். ஏட்டே கற்பித்த ஏற்றுத்தாழ்வு பாரா உங்கள் விழிகள் சொன்னது மன்னிக்க மறக்க கற்றுக்கொள் என்று. பல நேரங்களில் குழப்பங்கள் கொண்டதுண்டு. உங்களை ஆசிரியர் என்று சொல்லவா, இல்லை என் மனமறிந்த நண்பர் என்று சொல்லவா என்று நீங்கள் அதிகம் பேசி பார்த்ததில்லை. அதனால்தான் என்னவோ உங்கள் பாடங்கள் புரிய அதிக நேரங்கள் எடுத்ததில்லை. முழு நிலவை போல் பிரகாசிக்கும் உங்கள் முகம் கற்று தந்தது ஒவ்வொரு தேடலிலும் மகிழ்கொள் என்று. ஒரு தெளிந்த நீரோடை உங்கள் உள்ளம், அதில் முத்துக்கள் கிடைப்பது எளிதினுள் எளிது. எத்தனையோ நினைவுகள் கண்களின் முன் வருகை பதிவேற்க தினமும் நீங்கள் வாசித்த எங்கள் பெயர்கள், தேர்வெழுதும் போது நீங்கள் கொடுத்த காகிதங்கள், மேடையில் பேசிய ஊக்கமொழிகள், நடை உடை பாவனை என எங்கள் பள்ளி காலங்கள் தூக்கி சுமக்கும் உங்கள் நினைவலைகளை. உங்களோடு செலவிட்ட காலங்கள் சுருங்கச் சொன்னால் கம்பன் கவிதைகள், விடைத்தால் திருத்திய விரல்கள் காகித கடலை மறந்து சற்று ஓய்வெடுக்கட்டும். விடியலாய் இருந்த மனம் புது விடியலில் புத்துணர்வு தினம் கொள்ளட்டும். உயர உயர பறக்கும் ஊர்குருவி ஒரு நாள் ஆலமரத்தை தேடி வரும். நன்றி.